கார்த்திகை மார்கழி மாதங்களில் சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு மாலை அணிந்து விரதம் மேற்கொள்ளும் ஆந்திரா மற்றும் கர்நாடகா மாநிலத்தைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சபரிமலையில் சாமி தரிசனம் முடித்த பின் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவிலில் சாமி தரிசனம் செய்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர். இவ்வாறு ராமேஸ்வரம் வந்த ஐயப்ப பக்தர்கள் சொந்த ஊருக்கு திரும்பும் வழியில் பாம்பன் சாலை பாலத்தில் பேருந்துகளை நிறுத்தி இறங்கி தாங்கள் அணிந்திருந்த பழைய கருப்பு வேஷ்டி துண்டுகள் மற்றும் துணிகளை பாலத்தில் நின்றவாறே கடலில் தூக்கி எறிந்து செல்கின்றனர். இதன் விளைவாக நூற்றுக்கணக்கான கருப்பு வேஷ்டி துணிகள் பாம்பன் கடற்பகுதியில் மிதந்து செல்வதை காண முடிகிறது. ஆனால் இது வெறும் ஒரு மத வழக்கம் அல்ல, இது ஒரு பெரிய சுற்றுச்சூழல் பிரச்சனையாகும். மீனவர்கள் கூறுவதன்படி இந்த கருப்பு துணிகள் கடலின் அடிப்பகுதியில் உள்ள பவளப்பாறைகள் மீது விழுந்து அவற்றை முழுவதுமாக மூடிவிடுகிறது. இதனால் பவளப்பாறைகளில் வாழும் மீன்கள் வசிப்பிடமின்றி தவிக்கின்றன. இனப்பெருக்கம் செய்ய முடியாமல் வேறு பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்து செல்கின்றன. இதன் நேரடி தாக்கம் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டுள்ள நூற்றுக்கணக்கான மீனவர்களின் வாழ்வாதாரத்தின் மீது விழுகிறது. அது மட்டுமல்ல, கடலில் வீசப்படும் இந்த துணிகள் நாட்டு படகுகளின் பின்புறம் பொருத்தப்பட்டுள்ள பித்தளை விசிறிகளில் சிக்கி படகுகளை இயக்க முடியாத அபாயகரமான சூழ்நிலையும் அடிக்கடி உருவாக்கி வருகிறது. மேலும் நங்கூரமிட்டு நிறுத்தப்பட்டுள்ள படகுகளின் கயிறுகளில் இந்த துணிகள் சுற்றி கொள்வதால் நங்கூரத்தை மேலே எடுக்க முடியாமல் மீனவர்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருவதாக வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். ஐயப்ப பக்தர்களின் நம்பிக்கைக்கு எங்களுக்கு மரியாதை உண்டு, ஆனால் எங்களுடைய கடலும் எங்களுடைய வாழ்க்கையையும் அழிவுக்கு உள்ளாக்க கூடாது என மீனவர்கள் கண்ணீருடன் கூறுகின்றனர். இதனைத் தொடர்ந்து பாம்பன் பாலத்திலிருந்து பழைய வேஷ்டி மற்றும் துணிகளை கடலில் வீசி செல்வதை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கடல்சார் ஆர்வலர்கள் மற்றும் சுற்றுச்சூழல் செயற்பாட்டாளர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இந்த நிலையில் பாம்பனை சேர்ந்த ஒரு யூடியூபர் பாம்பன் பாலத்திலிருந்து கடலில் தூக்கி எறியப்படும் கருப்பு வேஷ்டி மற்றும் துணிகளை வீடியோவாக பதிவு செய்து தனது சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ளார். இந்த வீடியோ அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளதுடன் சமூக வலைதளங்களில் அதிக அளவில் பகிரப்பட்டு பெரும் விவாதத்தை ஏற்படுத்தி வருகிறது. மத நம்பிக்கையும் முக்கியம், அதே நேரத்தில் சுற்றுச்சூழலும் மீனவர்களின் வாழ்க்கையும் அதைவிட முக்கியம். பாம்பன் கடலை காப்பாற்ற நடவடிக்கை எடுக்குமா அரசும் நிர்வாகமும் என்பதே மீனவர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது.